ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் மியூட்டேஷன் ப்ரீடிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது பிளான்ஸ்லேருந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கணும். ஸோ அதுக்காண்டி சில இந்த கிராப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த ப்ராசஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு டைப்பு தான் மியூட்டேஷன் ப்ரீடிங். ஸோ மியூட்டேஷன்னா அதாவது இது நம்ம யாருக்குள்ளே ஹெரிடிட்டி அப்படி சாப்டரில் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த டிஎன்ஏ சீக்வன்சி, ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அடினின், தைமின், குவானின், சைட்டோசின், ஸோ அந்த மாதிரி சீக்வன்சி இருக்கும். அதை நம்ம நியூக்ளியோடைடு சீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஏதாவது சடனாக ஹெரிடபிள் சேஞ்சு நடக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மியூட்டேஷன் அப்படிம்போம். அதாவது டிஎன்ஏவில் சேஞ்சு நடக்கும். ஸோ டிஎன்ஏ எதில் இருக்குது? குரோமோசோம். ஓகே, குரோமோசோம் இருக்குது, குரோமோசோமில் இருக்குது. குரோமோசோம் எதில் இருக்குது? நியூக்ளியஸ் உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நியூக்ளியஸ் செல்லோட சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏவில் இந்த டிஎன்ஏட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏவோட சீக்வன்சியில் அந்த நியூக்ளியோடைடோட சீக்வன்ஸில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெரிடபிள் சேஞ்சு அப்படிம்போம். ஓகே, ஸோ இது அதாவது இந்த மியூட்டேஷன், ஸோ இதால் என்ன பண்ணணும், இதனால் என்ன நடக்கும்னா ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் என்ன பண்ணும்னா அந்த ஆர்கானிசத்தில் சில சேஞ்சஸை கொண்டு வரும். ஸோ நார்மலாக அந்த ஆர்கானிசம் எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் சப்போஸ் அந்த டிஎன்ஏல நியூக்ளியோடைடில் சேஞ்ச் நடக்கும். ஸோ அந்த சேஞ்சால் ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷனால் என்ன நடக்கும்னா அந்த ஆர்கானிசம், ஸோ நியூவாக வரக்கூடிய ஆர்கானிசம் அல்லது அந்த சேம் ஆர்கானிசம் என்ன ஆகும்னா அதில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, அந்த ஆர்கானிசம் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அல்லது அதுலேருந்து வரக்கூடிய பிளான்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம், ஸோ ஆர்கானிசம் பிளான்ஸாக இருக்கட்டும், ஓகே, ஸோ எதாக இருக்கட்டும், அந்த ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசத்தில் மியூட்டேஷன், அதாவது எது அதாவது அண்டர்கோஸ் மியூட்டேஷன் எதில் நடக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லணும்னா மியூட்டன்ட். ஸோ உங்கள் பாருங்க மியூட்டன்ட், ஸோ அதை நம்ம மியூட்டன்ட் அப்படிம்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டேஷனை நம்ம சில ஃபேக்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ சில ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் இந்த மியூட்டேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டியூஸ் பண்ணுவோம், அதை தூண்டி விடுவோம். ஓகே, ஸோ எந்த ஃபேக்டரை நம்ம யூஸ் பண்ணுதோமோ ஸோ அந்த ஃபேக்டரை நம்ம என்ன சொல்லலாம் மியூட்டஜென்ஸ். ஓகே, அது மியூட்டஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மியூட்டோஜெனிக் ஏஜென்ட்ஸ். ஸோ மியூட்டஜென்ஸ் ஆர் மியூட்டோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ், ஸோ அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டஜென்ஸ் 2 டைப்ஸ். ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மியூட்டஜென்ஸ். ஓகே, பிசிக்கல் மியூட்டஜென்ஸ். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மியூட்டஜென்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பிசிக்கல் மியூட்டஜென்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கல் மியூட்டஜென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதாவது ரேடியேஷன்ஸ் லைக் ஸோ எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, காமா, ஸோ இந்த சிம்பிள்லாம் அதாவது திரும்ப எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எக்ஸ்ரே. ஸோ எக்ஸ்ரே உங்களுக்கு தெரியும், இந்த சிம்பிள் பேர் ஆல்பா. ஸோ இதுக்கு பேர் இதுக்கு பேர் இதுக்கு பேர் பீட்டா. ஓகே, ஸோ இதுக்கு பேர் காமா. ஸோ இது ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யூவி ரே. ஸோ யூவி ரே இது அல்ட்ரா வயலட் ரே, இது சன்லைட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதுமாதிரி டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மியூட்டஜென்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், ஆல்பாவாக இருக்கட்டும், பீட்டாவாக இருக்கட்டும், காமாவாக இருக்கட்டும், யூவி ரேவாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி மியூட்டேஷன் நம்ம நடக்க வைப்போம். ஓகே, ஸோ இதனால தான் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம பிசிக்கல் மியூட்டஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதேமாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மியூட்டஜென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த கெமிக்கல்ஸ், ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் சில கெமிக்கல்ஸுமே என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த மியூட்டேஷன் நடக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கெமிக்கலை பயன்படுத்தி நம்ம இந்த மியூட்டேஷன், அதாவது இந்த சேஞ்ச், அதாவது அந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைடு அதில் சேஞ்சு நடக்க யூஸ் பண்ணுதோம். ஓகே, ஸோ அந்த இதை நம்ம கெமிக்கல் மியூட்டஜென்ஸ் அப்படிம்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்டர் கேஸ். ஸோ மஸ்டர்னா கடுகு. ஓகே, மஸ்டர் கேஸ். அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட். ஸோ இது ஒரு ஆசிட். ஸோ ஒரு கேஸ், ஒரு ஆசிட்.
ஸோ மஸ்டர்ட் கேஸ், நைட்ரஸ் ஆசிட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுதோம்னா அந்த மியூட்டேஷனை நடக்க வைக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு பிளான்ஸில் வந்து நம்ம மியூட்டேஷனை வந்து அதாவது மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸில் நடந்ததுன்னா பிளான்ஸில் இந்த ஒரு இன்டியூஸ் பண்ணி நம்ம மியூட்டேஷனை நடக்க வச்சோம்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங். ஸோ இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலம் நம்ம அச்சீவ் பண்ண பிளான்ஸை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதாவது சோனோரா 64 அப்படிங்கிற ஒரு வீட், அந்த பிளான்ல இருந்து நமக்கு வந்து ஷார்பதி சோனாரா, ஸோ அப்படிங்கிற ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து காமரேவை யூஸ் பண்ணி அதை காமரேவை வச்சு அதை இன்டியூஸ் பண்ணோம், அதில் சில மியூட்டேஷன் பண்ணணும். ஓகே, அது மூலம் கிடைச்சதான் இந்த ஷார்பதி சோனாரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். ஓகே, இது வந்து நமக்கு எதுலேருந்து கிடைச்சுன்னா சோனாரா 64 அப்படிங்கிற ஒரு பிளான்லேருந்து நம்ம வந்து இதை எடுத்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டா 2 ரைஸ். ஸோ ஆட்டோமேட்டா 2 ரைஸ், ஸோ இந்த இதில் வந்து சில மியூட்டேஷன் பண்ணோம். ஸோ இந்த மியூட்டேஷன் பண்ணதுனால இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சலைன் டாலரன்ஸ். ஸோ இப்போ வந்து சில இடத்துல வாட்டர் வந்து ரொம்ப சால்ட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரைஸ் பிளான்ட்டு அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சரியாக வளர முடியாது. ஓகே, ஸோ அது பேடி பிளான்ட் அதெல்லாம் ஒழுங்காக வளர முடியாது. ஸோ அதனால என்னன்னா அந்த நேச்சரை நம்ம இந்த பிளான்ஸில் சில சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ சால்ட் வாட்டர் இருந்தாலுமே அந்த இடத்துல இந்த பேடி பிளான்ட் வந்து நல்லா வளர முடியும். ஓகே, ஸோ அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம் பிளேஸில் அதாவது இன்செக்ட், இந்த பெஸ்ட்டு, ஸோ பெஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனாலே அந்த பிளான்ஸ் வந்து ஒழுங்காக டெவலப் ஆக முடியாது, ஒழுங்காக க்ரோ ஆக முடியாது, ஒழுங்காக வளராது. ஸோ அதையும் இந்த ஆட்டோமேட்டா 2 ரைஸ், ஸோ அதை சலைனாக இருந்தாலும் சரி அதையும் டாலரேட் பண்ண முடியும். அதாவது பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, ஸோ ஏதாவது இன்செக்டால் எதுவும் ப்ராப்ளம் வந்தாலும் அதையும் இதால் என்ன பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு மியூட்டேஷனை தான் இந்த ஆட்டோமேட்டா 2 ரைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட்ஸ். ஸோ கிரவுண்ட் நட்னா கடலை. ஸோ இந்த கடலையில் பார்த்தீங்கன்னா அதோட ஷெல், ஸோ அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மியூட்டேஷன் மூலம் அதை வந்து கொஞ்சம் திக்காக, அதாவது கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங் பற்றி படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் ஐ வில் மீட் யூ. தேங்க்யூ.